அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகதன்யா. இன்றைக்கி நான் ஆதிச்சநல்லூர் சைட் மியூசியத்தை பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன். ஆதிச்சநல்லூர் சைட் மியூசியம் பொருணை நதியோட தென்கரையில் இருக்குது. இதனால தான் இது பேர் பொருணை நதி நாகரிகம். ஆதிச்சநல்லூரில் பாண்டியராஜ கோயிலும் இருக்குது. இது பாண்டியர்கள் இங்கே வாழ்ந்துருக்காங்கன்றதுக்கு ஆதாரமாக இருக்குது. ஆதிச்சநல்லூர் சைட் மியூசியத்தில் பானைகளை ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே தோண்டி எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் ஒரு கண்ணாடிக்குள்ளே வச்சு இது செஞ்சாங்க. தோண்டின அதே இடத்துக்கு மேலேயே எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. இங்கே பானையோடுகளும் இருக்குது. நிறைய வெரைட்டியான பானைகள், அதுக்கப்புறம் இங்கேருந்து ரிசர்ச்சுக்கு கொண்டு போன ஆயுதங்களும் இருக்குது. இங்கே நெல் உமி இருக்குது. இது ஒரு மருத நில இடம் நெல் உமி குறிக்குது. சைட்டுக்கு மேலே கண்ணாடி போட்டு மூடி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் சங்ககால ஆர்கியாலஜி சைட்ஸ் அப்படின்ட்டு ஆர்கியாலஜி ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. நிறைய வடிவமான பொருட்கள்லாம் இங்கே இருந்துச்சு. ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, நம்ம பொருணை நதி ஸ்ரீலங்காவில் போய் முடியுதுன்னு நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். அதாவது பொருணை நாகரிகம் குமரிகண்ட நாகரிகத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.